ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹேவ் பின் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் கேர்ள் ரிச் சிட்டி பாய் சீசன் 3 பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ்லாம் நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். 12th எபிசோடில் கடைசியாக எதோட விட்டுருப்பேன்னா, எங்கள் தேவங்க வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஜங்குக்கோட அம்மா அப்பா வந்திருந்திருப்பாங்க. அந்த இதில் லைட்டாக ஜங்குக்கா வாயை பிடுங்குற மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க கடுப்பாகி, ஆமாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி டிச் பண்ணி அவங்க அம்மா பேசியிருந்திருப்பாங்க. அழுதுகிட்டே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க. இதில் ஷுகா வந்து தன்னோட மேரேஜை வந்து அவங்க அம்மா கிட்ட ரிவீல் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பாரு. இங்கே வந்து வயனை கன்சல்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஜங்குக்கா வந்திருப்பார். அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தென் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போது அப்படியே ஜங்குக்கா வந்து அப்படியே உங்கள் ஹேண்ட் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு, சரி வா, எதுக்கு இங்கே இருக்கேன், இல்லை கொஞ்ச நேரம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிருக்கீங்க. வான்னு சொன்னேன், வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்போது வயனோட அப்பா வெளியில் வந்து நிற்கிறாரு. அவரை டக்குன்னு என்னதான் இருந்தாலும் பெரியவங்கல்ல, டக்குனே அந்த மனுஷன் கையை விட்டுருப்பாரு உங்கள் கையை. இங்கே வந்து என்னப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எப்பயும் போல் உங்கள் அப்பா போதையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அம்மா, நான் குடியை விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. அப்படியே நீங்கள் உங்கள் அப்பா பார்க்குறீங்க. எத்தனை மணி நேரத்துக்கு, என்ன 5 நிமிஷத்துக்கா அப்படிங்கிறீங்க? இல்லைம்மா, என்னால் உன் வாழ்க்கை தடைப்பட்டுறக்கூடாது. நீ இந்த பிள்ளைய காதலிக்கிற தானே? ஆமாம், என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதும்மா. நான் பொறுப்புள்ள அப்பாவா இனிமேலாவது நான் நடந்துப்பேன். என்னை இந்த ஒரு தடவை மட்டும் நம்புமா. நான் நிஜமாக குடிய விட்டுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஷாக்காகி பார்க்குறாரு. என்னத்தடா கேட்டார் மனுஷன், இந்த மாதிரி மாறிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி. சரி, நான் பார்க்குறேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருப்பீங்க. இப்போது தேவங்களோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஹே, உங்கள் அப்பா என்ன பேசிகிட்ருக்காரு தெரியுமா? நீ அசல்ட்டாக வர, நீ வேற. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஒரு இங்கெல்லாம் வந்து என்னை நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் செய்வாங்க. அதனாலே நான் எங்கள் அப்பா கிட்டே ஓடி வந்து இது மாதிரிலாம் குடிக்காதப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்கேன், கையை அறுத்துருக்கேன். நிறைய என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா திருந்தினதே கிடையாது. இப்போது எதை வச்சு நம்ப சொல்கிறேன்? நான் அது அது அதோட உடம்புல எப்போ வந்து அந்த சரக்கு வாடை வராமல் இருக்கோ அப்போ தான் நம்புவேன். அது வரைக்கும் என்னால் நம்ப வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு என்னமோ அந்த மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவரை விடுறாரு தான் நினைக்கிறேன். எத்தனை நாளுக்குன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் பொறுமையாக கிச்சனுக்கு போகிறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷுகா ஒய்ஃபாக வந்து கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு அப்படியே போகும்போது அப்படியே உங்களை பார்க்குறா. இப்போ நீ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. நான் நல்லா தான் இருக்கேன், நீ போய் என்னன்னு பாரு, நாளைக்கு நீ ஊருக்கு போறியாமே. சரி போ போ போ, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. ஸோ எல்லா சாப்பாடு எல்லாத்தையுமே நீங்களும் செஞ்சு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. சைமல்டேனியஸாக அந்த மனுஷன் வேறு ஹெல்ப் பண்ணியிருப்பார் ஜாங்காக். அதே மாதிரி இங்கே வந்து தேவங்களோட அம்மாவுமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் எங்கள் ஷுகா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பாரு. அதே மாதிரி ஷுகாவோட ஒய்ஃபுக்குமே, இந்த பார் நம்ம ஊருக்கு போகிறோம், எவ்வளோ நாள் தங்குறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ உன்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, சரியா? சரிங்க. சரி.
இப்போது நீங்கள் தனி லக்கேஜ், அவர் தனி லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ண ரெடியாக இருக்குது. இப்போ மணி ஏறக்குறைய ஒரு ஈவினிங் ஒரு 6 சம்திங் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் செஞ்சு முன்னாடியே வச்சாச்சு. ஒரு 7, 7:15க்குலாம் சமைச்செல்லாம் முடிச்சிட்டிங்க. இங்கேயும் எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஆனால் என்னமோ தெரியல, வீட்டில் ஒரு நல்ல செய்தி பேசிட்டு வந்திருக்காங்க. தேவங்களோட என்கேஜ்மெண்ட் ஏறக்குறைய நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அங்கே வீட்டில் யாருக்குமே அவ்வளோவா அந்த சிரிப்பு, அந்த சந்தோஷம், அந்த இது இல்லை. இங்கே இங்கே ஜங்குக்கோட அம்மா அப்படி பண்ணிட்டு போனதில்ல. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக என்ன நடக்குமோ, பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை எப்படி அமையுமோ, என்ன என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியே திங்கிங்லேயே இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உங்களுக்குமே ரொம்ப பதட்டமாக இருக்குது. நீங்கள் சுகாவோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, "இத பாரு, எதாக இருந்தாலும் அனுசரித்து பிடிக்கணும்." ம் சரிடி அப்படிங்கிறா. எதாக இருந்தாலும் என்கிட்டயாவது நீ சொல்லு, சரியா? என்கிட்ட சொல்ல முடியலனாலும் எப்படியாவது உன் 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 புருஷனோட ஃபோன்லேருந்து இவருக்காவது கால் பண்ணி என்ன ஏதுன்னாவது சொல்லிடு, சரியா? ம் சரி. ரொம்பலாம் நீ எதுவும் நினச்சிட்ருக்காத, இல்லை தன்னால் பக்குவப்பட்டுரும். ம் ம் ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குது. பிகாஸ் ஜெக்கி அம்மா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பண்ண போகிறாளோ, தனியாக வர போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசே இல்லை. எப்படிரா அவளை விடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. பட் ஸ்டில் சுகாவை நினச்சி அவர் பார்த்துப்பார். அவரோட ஒய்ஃபு அவர் தான் பார்த்துக்கிட்டு ஆகணும். இப்போ நம்ம விட்டோன்னா 4 பேரும் நம்ம மட்டும்தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு அவரோட ஒய்ஃபை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். அதனால் இதுதான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை நீங்களே தேர்த்திருந்துருப்பீங்க. இப்போ எல்லாருமே தூங்க போயிருந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா இன்றைக்கி ஈவினிங் போல் சரக்குக்கெல்லாம் போகலை. ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட சாப்பாடு கேட்குறாரு. அவர் வந்து இந்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு கேட்டே ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். நீங்கள் உங்கள் அப்பா கேட்டதாலே அறக்க பறக்க செஞ்சுருப்பீங்க. பிகாஸ் எப்பயுமே உங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சரக்குக்கு சைடிஷ் மாதிரி தான் கேட்பாரு. ஆனால் என்னன்னு தெரில, இட்லி அந்த மாதிரி கேட்டிருக்காரா? உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு வேளை அவர் சொன்ன மாதிரி நிஜமாகவே குடிய விட்டுட்டாரா எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே இந்த தடவை சாப்பாடெலாம் எடுத்து வைக்கும்போது நீங்கள் லைக் அவ்வளோ ஹாப்பி. எப்படி சொல்கிறது, அப்படியே நம்ம சந்தோஷத்தில் எடுத்து வைக்க மாட்டோம். அப்பா இந்தப்பா சாப்பிடுப்பா, அப்பா இன்னும் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கீங்க. அம்மா போதுமா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நிதானமாக பேசி பல வருஷம் ஆகுது போல். நீங்கள் அந்த நிதானமாக பேசுகிறத கேட்கவே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவுக்கு கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே அவர் உட்காந்துருந்துருக்காரு. நீங்கள் தூக்குறதுக்கு அவங்களுக்கு பாயை எல்லாமே போட்டு விட்டு போர்வெல்லாம் போற்றி விட்டு அப்பா நல்லா தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா பக்கத்துலேயே படுத்துருக்கீங்க. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது போல் நீங்கள் உங்கள் அப்பா இந்த மாதிரி மாறினது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் தள்ளி தான் படுத்துருந்துருப்பீங்க. மார்னிங் ஆயிருந்திருக்கும். எங்கள் சுகா வந்து லைக் ஒரு 8:30 சம்திங் போலவே கிளம்புறாரு. அதனால் நீங்கள் ஒரு 7 எழுந்து சுத்தமாக எல்லாமே குளிச்சு போயிட்டு இங்கேயே சமைச்சு எல்லாத்தையும் சமைச்சிருந்துருப்பீங்க. அதே மாதிரி அங்கே போயிட்டு அங்கே வந்து என்ன சொல்லணும்னா சுகாவோட ஒய்ஃபே எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு கிளம்பிட்டியா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. நான் கிளம்பிட்டேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வயனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. ஐயோ எப்பட்றா நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுமே இல்லையே, ஒரு பயம் இருக்கும்ல, புது இடம், அவரை மட்டுமே நம்ம நம்பி போகிறோம்ல. ஸோ அதனால் அழுதுகிட்டு இருக்குது. அவங்க அம்மாவுமே இன்றைக்கி வந்திருப்பாங்க. யாருன்னா சுகாவோட ஒய்ஃபோட அம்மா. ஸோ அவங்க வந்து வந்திருப்பாங்க. என்னம்மா போறியா, பார்த்து போயிட்டு வாம்மா. ஊர் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. பொண்ணு எந்த ஊரில் கட்டி கொடுத்தேன்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல தெரியணும்ல. ஸோ அதனால் ஊர் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. மற்றபடி பொண்ணு எங்கே போகுதெல்லாம் தெரியாது. இப்போ அவங்களுமே எல்லாருமே வழி அனுப்புகிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. எல்லாருமே வழி அனுப்புகிறாங்க. வெளிலலாம் போயிட்டு இங்கே சுகா கவலைப்படாத அத்தையா, உன் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன். ம் சரிடா, நீ நீ நல்லா நீ நீ பார்த்துக்கோ என்ன, சரியா? எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு, நாங்கள் வந்துடுறோம் கண்டிப்பாக. நான் இருக்கிறேன்டா. நீங்கள்லாம் முதல்ல ஜாலியாக கல்யாண வேலையை பாருங்கள், சரியா? அதனால தான் என் தம்பியை விட்டு போகிறேன். ம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருப்பார். ஸோ ஒரு வழியாக கார் போயிருந்திருக்கும். இங்கே சுகா தென் வந்து ஜேகே
வச்சுருப்பாங்களே கார். ஸோ அந்த காரில் தான் இப்போ சுகா போயிருப்பார். இப்போது ஜேகேக்கு கார் இல்லை. ஸோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இப்போ எல்லாருமே வழி அனுப்புனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வீடே வெறிச்சோடி மாதிரி இருக்குது. வெறிச்சோடி போயிருக்கு. இங்கே தேயோங்களோட வீட்டுக்கு வந்து தேயோட ஆள் வந்திருந்துருக்கும். ஏன் அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்குது தேயோங்கிட்ட. அப்படியே தேவங்களோட அப்பா அப்படியே பார்க்குறாரு. என்ன இந்த பொண்ணு வீட்டுக்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மாமா வணக்கம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுது. ஆ வணக்கம்மா, வா உள்ள வா. இல்லை கேள்விப்பட்டேன் உங்கள் நண்பன் ஊருக்கு போகிறாராமே. ஆமாம் இங்கே லைட்டாக கொஞ்சம் பிரச்சனைடி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி கஷ்டப்படுறா. சரி அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிட்ருக்கா. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே அப்படியே நம்ம சுகாவை பார்க்கலாம். சுகா அவரோட ஊருக்குமே போயிருப்பார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் லைக் அவங்க அம்மா அப்பா வந்து இப்போ கல்யாணம் ஆயிருக்குன்னா ஆரத்தியில் எடுப்பாங்களா, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. டைரெக்டாக இவர் அதை எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த பொண்டாட்டியோட ஹேண்ட் அப்படியே கிராப் பண்ணிட்டு, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. இங்கே அவர் வர ஏறக்குறைய ஒரு 10-10:15 அந்த மாதிரி இருந்திருக்கும். அவங்க அம்மா ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு. சுகாவோட ஒய்ஃபுமே திரும்பி இருந்திருக்கும். யாரும் ஒன்று வெல்கம் பண்ணலையே சுகா. அப்புறம் எதுக்கு? அம்மா இது என் வீடு, எல்லாருமே வெல்கம் பண்ணி தான் நான் வரணும்னு அவசியம் இல்லைல்ல. என் வீட்டுக்கு நான் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், அது ஏன் இஷ்டமா அப்படிங்கிறாரு. நீ வரலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் நீ ஒன்று தூக்கிட்டு வந்துருப்பாரு ஜால்ரா, அதெல்லாம் வரக்கூடாது. வந்தா நீ மட்டும் வா, அப்படி இல்லைண்ணா என்னம்மா நான் வெளில போகணுமா என்ன? நீ அவளை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னால் அதுதான் என்னோடய டிசிஷன். வேறு என்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. சரி அப்போனா நம்ம ஒரு ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும்ல மாம். என்ன முடிவு? அஃப்கோர்ஸ் ஷேர் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா வந்து சொத்து சேர்த்து வைக்கல, அதனால் இது தாத்தா சொத்து. அப்பா ஷேரு அப்போயே வச்சுக்கிட்டோம். தாத்தா சொத்து பேரனுக்கு தானே சட்டப்படி வரணும். அதனால் நான் பாதி ஜாங்குக் பாதி 2 பேருக்குமே எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். நான் வேறு ஏதாவது வீடை பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன். என்னடா என்ன பூச்சாண்டி காட்டுறியா? பொம்மை கல்யாணம் ஒன்றத்தை பண்ணி வச்சுட்டு என்னென்னமோ பேசிகிட்ருக்க. என்ன பொம்மை கல்யாணமா? அப்போ நீங்கள் அப்பா பண்ணதெல்லாம் நான் பொம்மை கல்யாணமா என்ன? அப்போ நாங்கள் என்ன டாலா? உங்களுக்கு வயிற்றில் வந்து பிறந்திருக்கோமே, நாங்கள் என்ன பொம்மையா அப்படிங்கிறாரு. பாரு எதோட பேசுகிற? நீ பண்ணியிருக்கிறது ஒரு கல்யாணமா? அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு என்னடா நீ? உன் தம்பி என்னன்னா கண்ட இடத்துல போய் லவ் பண்ணுறேன்னு நின்றுட்டுருக்கான். நீ அவனுக்கு ஒரு படி மேலே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குது? அவங்க அம்மா எவ்வளோ போட்டு விட்டாங்க? கல்யாணத்துக்குன்னு ஏதாவது சீர் ஏதாவது செஞ்சாங்களா? அம்மா நம்மக்கிட்ட எதுவும் இல்லையா என்ன? அவங்கக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்குறீங்க? பாரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் க்ரியேட் பண்ணல, எல்லாம் நடந்துட்டுருக்கிறது தானே நான் கேட்குறேன். மாம் அவள் என்ன போட்டா என்ன போட போகிறான்றது அவளுக்கு வேணும். அவங்க அம்மா அவளுக்கு போடுறது நம்ம யார் கேட்குறது? அதுவும் இல்லாமல் நான் அதை எதிர்பார்க்கவும் கிடையாது. நான் அவளாக இருக்கிறது தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சரியா? அப்பா கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை நாமளே பேசட்டுமா? இல்லை இந்த நேரத்தில் நான் இப்போ வெளியில் போயே ஆகணுன்னா போயிடுவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஈவினிங்குள்ளே லாயர் வந்து நிற்பார், கையில் ஃபைல்ஸ்லாம் தூக்கிட்டு சட்டப்படி என்ன டீல் பண்ணுமோ அதை டீல் பண்ணுற மாதிரி இருக்குமோ. உங்கள் அம்மா அப்படியே சுக்காவை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சீக்கிரம், எனக்கு டைம் ஆகுது.
வந்து தோலை. சரிப்பா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே போகிறாரு. அவங்க அம்மா அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்படி மாறிட்டான் பாரு, எந்த அளவு எப்படி பேசுகிறான் பாரு, இவன் என் பிள்ளையாவன் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படியே ஷுக்காவே பார்த்துட்ருக்காங்க. அந்த ரெண்டாவது ஒன்று என்னத்தை பண்ண போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தலைவலியாக இருக்குது. இவனை பார்த்தா இந்த மாதிரி பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான். அவன் தானா கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன் நிற்கிறான். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் இருந்துட்டுருக்காங்க. இங்கே ஜங்குக்கு வந்து லைக் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, சுகா எப்படி டேக்கிள் பண்ணுவார், அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த மனுஷன் வந்து கால் பண்ணி சுகாட்ட கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏதோ பெரிய பிரச்சனையா, வீட்டுக்குள்ளே போனியா, என்ன அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்டுட்ருக்காரு. பேசுனேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்கேன். அம்மா கொஞ்சம் ரொம்ப கடுப்பில் தான் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா இருந்துகிட்ருக்காரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே கல்யாண வேலைலாம் இப்போது எப்படி போயிட்டுருக்கு, தென் எப்போது மேரேஜு தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் மேரேஜ் வந்து இன்னும் 2 வாரத்தில் சொல்லியிருக்காங்க. இங்கே ஏதோ லோக்கலில் ஒரு மண்டபம் இருக்குது போல். ஸோ அந்த மண்டபத்தில் தேவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம்டா. சரி நீ நீ ஒழுங்காரு ஓகேவா, நீ எதுவும் நினச்சிட்ருக்காத, நான் இங்கே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். தென் வையன் வந்து உனக்கு ஓகே சொல்லியிருக்கா, கொஞ்சம் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ண, இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஓகே. எங்கன்னு என்னால் தான் சந்தோஷமாக ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியலையே. அம்மா வந்து இங்கே அவள் அழுது பா முடியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக சொல்லிகிட்ருக்காரு. இந்த இதை நீங்கள் அப்படியே கேட்டிருந்துருப்பீங்க. லைக் அவர் வந்து சுகா கிட்ட வந்து ஃபீல் பண்ணி இப்படி பேசிகிட்ருக்காரு, உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. ஸோ அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே டக்குன்னு உள்ளே வந்துட்டு அவரை பேக் ஹக் பண்ணியிருப்பீங்க. அவரை என்னது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா அது நீங்கள். அவர் அப்படியே பேக் ஹக் பண்ணியிருக்கு, உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு அந்த மனுஷன் அப்படியே கையை லைட்டாக தடவி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே என்ன ஆச்சு, ரொம்ப கஷ்டப்படுறியா, எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படிங்கிறீங்க. நீ என் கூட இருந்தால் போதும், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் ஓகே. சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிசி இருக்கும்ல, ஸோ அப்படியே அதை வந்து ஜங்குகா அவரோட ஷோல்டரில் அப்படியே உட்காந்து வந்திருக்கும். வெளில போகலாம் வெளில போகலாம் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் வாயை மூடு சிசி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏறு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே கேட்கவே, வெளில போகணும் வெளில போகணும் வெளில, அதான் எங்கே வெளில போகணும் வெளில போகணும் வெளில போகணும் அப்படிங்குது. அவளுக்கு எங்கே போகிறதெல்லாம் தெரியாது, ஆனால் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்கும். நீ விடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மொதல் தடவையாக சிசி என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கு, கண்டிப்பாக அதை செய்யாமல் இருப்பேனா. சரி வா சிசி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லைக் அப்படியே சிசி அழைச்சிட்டு அவர் போகிறாரு. எங்கே போகிற, நீயும் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களையும் அழைச்சிட்டு தேவங்கிட்ட வந்து பைக் இருக்கும். ஸோ பைக்கில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு ட்ரைவ் போகிறீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றடிக்குது, ஸோ அது எப்படி வேணால் பறக்கும்ல, ஸோ அதனால் அப்படியே கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் கிளியை வச்சுட்டு நீங்கள் அப்படியே அவர் ஓட்டிகிட்ருக்கிறதுல அப்படியே நீங்கள் உட்காந்து போயிட்டுருக்கீங்க. இங்கே அப்படியே நல்லா இருக்குது, எப்படி சொல்கிறதுனா ரைட் சைடு வந்து அப்படியே வயலாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடுமே அப்படியே வயலாக தான் இருந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பச்சை பசேர்னு இருக்கிறதுல அப்படியே ஒத்தடி பாதையில் வந்து லைக் போகிற மாதிரி. இங்கே ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குது, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இங்கே நீங்கள் எங்கே தான் போகிறீங்க, எம்பட்டு தூரம் தான் போவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சும்மா போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அழைச்சிட்டு போயிருப்பார். ஸோ வர வழியில் அப்படியே இங்கேயோ ஸ்டாப்பிங்லாம் போட்டுட்டு இந்த இளநீ அதெல்லாம் வாங்கி கொடுத்து வந்துருப்பாரு. நீங்களுமே சாப்பிட்ருந்துருப்பீங்க. சிசிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொடுத்துருந்துருப்பீங்க. இப்போ ஒரு வழியாக அப்படியே ஒரு சைடில் நின்றுட்டு அப்படியே ஒரு செல்ஃபி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அவர் வந்து உனக்கு ரீல்ஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்படின்னா அப்படிங்கிறீங்க. அதாண்டி வந்துட்டு மொபைலில் அப்போ வந்துட்டு எப்படி நான் கேட்குறது,
ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. ஏன் நான் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்காத அளவுக்கு மக்கா அப்படிங்கிறீங்க. அது இல்லை, அது உனக்கு அதை பற்றி பேசிக்காகவே தெரியாதுங்கும் போது நான் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு. வீடு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அதனால் நீங்கள் வெளியில் கேட்கவே இல்லை அவர்கிட்ட. அமைதியாக நீங்கள் நின்றுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு திருப்பியுமே போயிருந்துருப்பீங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஜாலியான ரைடு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க நீங்களும் சரி சிசியும் சரி. அதுக்கப்புறம் இங்கே அக்கம் பக்கத்துலலாம் விசாரிச்சதும் ரீல்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு சொன்னதும் அதுங்களுக்கும் அவ்வளோவா தெரியல அதை பற்றி. சரி நம்ம இருக்கவே இருக்கா, நம்ம தேவங்க அவர்கிட்ட கேட்டுவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவங்கிட்ட கேட்கவே தேவன் வந்து சொல்லியிருப்பான், அது வேறு ஒன்றும் இல்லை, ரீல்ஸ்னால் நம்ம வந்து மொபைலில் வந்து பார்ப்போம்ல, அது நடிப்பாங்க, அதை வந்து வீடியோ மாதிரி எடுத்து போடுவாங்க, அதுதான் ரீல்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிம்பாரு. அவ்வளவுதானா? அதுக்கு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டில்ல, இது உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா, தேவங்க அப்படிங்கிறீங்க. என்னது? எனக்கு செத்த நேரம் உன் மொபைல் தெரியா அப்படிங்கிறீங்க. சரியா, சரி எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு வச்சுதா, நான் 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 ரீல்ஸ் பண்ணணும். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ரீல்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறாரு. வைக்க முடியுமா முடியாதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ் அந்த இது போயிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காரு. இல்லை இது வேணாம், இது வேணாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா லைக் டூயட் சாங் மாதிரி. அதில் வந்து இது வந்து நீ என்னை பிடிச்சிக்க, இல்லை மதியானம் நான் சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறேன் சரியா, அப்போது நீ அந்த பாட்டுக்கு நான் எப்படி நடிக்கணும்னு மட்டும் நீ சொல்லித்த. நடிப்பேன், நான் நல்லா நடிப்பேன், ஆனால் எனக்கு முதல்ல அவ்வளோவா தெரியாதுல்ல, அதனால் நீ எனக்கு சொல்லித்தா. அது மட்டும் கிடையாது, இது நமக்குள்ளே ரகசியமாக தான் இருக்கணும், அவருக்கு சொல்லாத. அவருன்னா அதான் ஜங்குக்கு, அவர்கிட்ட சொல்லாது. ஓ சரி ஓகேங்க மேடம் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு அந்த இடத்த விட்டு போயிருந்துருப்பீங்க. அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல ஹாஃப் சாரியாக எடுத்து நீங்கள் அப்படியே அழகாக மேக்கப்லாம் இன்றைக்கி பண்ணிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ உள்ளே வரச்சே முதல்ல பார்க்குறது ஜங்குகாவை தான். அவர் டக்குன்னு எங்கே கிளம்புறா, என்ன மேக்கப்லாம் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை குறுக்குறுன்னு பார்க்குறாரு. நீங்கள் ஐயையோ இவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்காத மாதிரி அப்படியே கண்டுக்காத மாதிரி போகிறீங்க. ஒய் 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 அப்படிங்கிறாரு. அப்படியே அப்படியே போயிட்டீங்க. நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. சும்மா நடிக்காத, நீ பார்த்ததை நானே பார்த்துட்டேன், என்னை கண்டுக்காத மாதிரி, எங்கே நீ போகிற அப்படிங்கிறாரு. ஏன் இங்கே நான் உங்களை பார்க்க மட்டும் தான் வரேன்னா நான், எனக்கு இந்த வீட்டில் அம்புட்டு சொல்லி இருக்குது, நீங்கள் இல்லாத போதே நான் இந்த வீட்டுக்கு வந்து நொசன்னு இருந்தவ தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இப்படி சொல்லிட்டு போகிறீங்க. எப்பாடா என்ன பழைய ஒயின் வர மாதிரி இருக்குது, நல்லா இருக்கணும், நான் இதுக்கு தானே போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி உங்களே இப்போ சுற்றி வந்துட்டுருக்காரு. இப்போ எதுக்கு என்னையே சுற்றி வரீங்க அப்படிங்கிறீங்க. என்னடி நான் வரமாட்டேனா, நான் ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறாரு. எனக்கும் அந்த அந்த என்னமோ வாசிம்பாங்களே, என்னமோ வாசி, என்ன வாசி, ப்ரைவசி அப்படிங்கிறீங்க. கடவுளே அப்படி சொல்லிட்டு அந்த மண்டையில் கை வைக்கிறாரு. அதுக்கு என்ன, அது எனக்கு இருக்குது, அதனால் நீங்கள் சும்மா நீ சுற்றி வரக்கூடாது சொல்லிவிட்டான். ஆமாம் போங்க நீங்கள் அங்கிட்டு. என்ன தள்ளி விட்டு நீ என்ன பண்ண போகிற? நான் 1000 பண்ணுவேன், உங்களுக்கு என்னவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க சிசி அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படிங்குது. எங்கே போகிற? அவர் திருப்பி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அது அவர் கையை வந்து கொத்துது, லடுக்கு வலிக்குது சிசி, பொறுமையாக கொத்து அப்படிங்கிறாரு. அவர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. இங்கே நீங்கள் யாருக்கிட்ட நான் டியூட்டியை விட்டுட்டு வந்திருக்க தெரியுமா சுசி அப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வந்திருப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவன்கிட்ட ஏதோ பேசுகிறீங்க. அவன்கிட்ட அவன் என்ன பேசுகிறா, அது வந்து அந்த சிசி வந்து லைக் அவரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு நோட் பண்ணவே விட மாட்டுது, கொத்திக்கிட்டே இருக்காங்க. வலிக்குது சிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு தெய்வங்களோட ரூமுக்கே நீங்கள் உள்ளே போயிருந்துருப்பீங்க.
சந்தேகம்லாம் இல்லை. ச்சே. ஆனால் ஏன் ரூமுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. எங்கள் அத்தே என்ன மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்துட்டா போல. ஆஹா என்ன அழகாக இருக்க அப்படிங்கிறாரு. உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. என்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அங்கே பின்னாடி ஒருத்தவன் இருக்கான், கண்ணை ரெண்டத்தையும் நோண்டி விடுவான் நோண்டி அப்படிங்கிறீங்க. ஆமாம் 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 ஆமாம். ஐயடா, உன்னை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஆசை வந்திருந்தால் அப்போவே வந்திருக்கணும். எனக்கு உன் மேலே ஆசைலாம் இல்லை. ஆசைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவை அவங்க சொல்லியிருந்திருப்பாரு. சரி கண்டதை பேசாத, நான் வேற சிசியை வேற விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் எங்கே அப்படிங்கிறாரு. ஐயோ நீ முதல்ல வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து இருந்திருப்பீங்க. சரி ஓகே, இங்கே லைட்டிங் கரெக்டாக இருக்குடி. ஓகே நெல் நான் பிடிச்சிக்குவா அப்படிங்கிறாரு. ஸோ அவர் தான் கேமராமேன், அவர் தான் அந்த ஆன் பண்ணுறது அதெல்லாம். நீங்கள் முதல்ல இது யாராவது பண்ணியிருக்காங்களா, அதை பார்க்கணுமே அப்படிங்கிறீங்க. பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4-5 வீடியோஸ் காமிச்சிருப்பாரு. ஸோ அது உங்களுக்கு லைட்டாக நாலேஜுமே வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நீங்கள் ஆனால் நல்லா நடிப்பீங்க போல். பட் ஸ்டில் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே இல்லைல்ல, ஒரு ட்ரை கூட கொடுத்ததே இல்லைல்ல. ஸோ இது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குங்கிறதால ஒரு லைட்டாக ஒரு பேனிக் ஆகுது. ஏய் எதுக்குடி பயப்படுற, இதுக்கெல்லாமா பயப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை வேறு டீஸ் வேறு பண்ணுறாரா. ஹலோ நல்லா நடிப்பேன் தெரியுமில்ல. கிழிச்சா பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி 3, 2, 1 பண்ணு. சார பாம்ப சட செலவை செஞ்ச எடை அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறீங்க. கடவுளே இதை பார். சரி பாய் வெர்ஷன் நான் பண்ணுறேன், கேர்ள் வெர்ஷன் நீ பண்ணு. அதாவது பையனோடது நான் பண்ணுறேன்டி, பொண்ணோடது நீ பண்ணு. ஸோ அப்போ தான் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்போ யார் கேமரா பிடிப்பா அப்படிங்கிறீங்க. அது செல்ஃபி மோடில் வச்சு எடுத்துடலாம். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனும் கொஞ்சம் அதான் ஃப்ரேம்குள்ளே வரோம், நெட்டில் போடுவோம், அது நடக்கும். அதனால் அந்த மனுஷன் கொஞ்சம் ரெடியாக டிப்டாப்போ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே வந்து இந்த பார் ஃபஸ்ட்டு உன் லைன் தான் பார்த்து ஓகே, ஃபஸ்ட்டு நீ இந்த இதெல்லாம் பண்ணு, நான் அடுத்தது ஒன்று இந்த மாதிரி பண்ணுறேன். என்ன நீ அங்கங்கே கை வைக்கிற, மாடுச்சி ஆலப்பாரு பாட்டுக்கு அப்படிங்கிறாரு. உனக்கு இந்த நடப்பு வேறு இருக்கா, நீ அவன்கிட்டே பண்ண லேக்க செட் ஆகுது, போ. சரி திட்டாத நான் சும்மா கேட்டேன், சரி சாரி அப்படிங்கிறீங்க. இது வெளியில் வந்தால் எனக்கும் தான் பிரச்சனை. நீ மட்டும் ஆள் வச்சிடல, நாங்களும் வச்சுருக்கோம். எங்களுக்கும் ஆள் இருக்குது. எங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு நீங்கள் சொல்லி எப்படியோ ஒரு வழியாக காம் பண்ணியிருந்திருப்பீங்க இங்கே தேவங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும்ல, தேமா உனக்கு தான் புளிமா உனக்கு தான் மாமா நான் உனக்கே தான், அந்த ரீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த ரீல்குள்ளேயே போயாச்சு. ஒரு 4-5 டேக் எடுத்திருப்பீங்க. ஆனால் 2 பேரும் ரொம்ப ப்ரொஃபஷனாக அதை ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு 5th டேக்கோ 6th டேக்லேயோ சூப்பராக வந்து விழுந்திருக்கும். நீங்களுமே அதுக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளேயே இறங்கியிருந்திருப்பீங்க. தேவங்குமே அந்த கேரக்டருக்குள்ளே இறங்கியிருந்திருப்பார். 2 பேருமே அதை ரிஹர்சல் பார்க்குறீங்க, நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்களோட ஷோல்டரில் டப்புன்னு அடிக்கிறீங்க. ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஆன வாயை பிறந்து பார்க்குறாரு. உனக்கே ஓகே தானே அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் தனியாக ஒன்று என்ன மட்டும் சரி இதை நான் போஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ 2வது தனியாக இருக்கிறத ஏதோ ஒரு டயலாக் போல், ஸோ அந்த படையப்பால் வரும்ல அந்த டயலாக் போல், வயசானாலும் இந்த அழகும் இந்த அறிவும் உன்னை விட்டு போகவே இல்லைல்ல, ஸோ அந்த மாதிரி டயலாகு. ஸோ அந்த டயலாகும் நீங்கள் அப்படியே பேசியிருந்திருப்பீங்க, செம்மையாக நடிச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதையுமே அவர் போஸ்ட் பண்ணியிருப்பார். இப்போ ஓகேவா, சூப்பர். நீ என்ன பண்ணு, இந்த கடைசியாக நான் அந்த இது பேசினேன்னா டயலாகு அதை அப்படியே அவருக்கு அனுப்பு. ஆமாம், எனக்கு தெரியாது, எனக்கு புரியாதுன்னு வேறு நினச்சிக்கிட்டார்ல. எனக்கு தெரியும், நானும் தெரிஞ்சுப்பேன், எனக்கு நடிக்க தெரியும்னு அவருக்கு தெரியணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன வீடியோ மட்டும் அந்த பைபிள் அனுப்பாமல் ஃபஸ்ட்டில் உள்ள வீடியோவை சேர்த்து அனுப்பியிருந்திருப்பார். அதாவது தேயும் நீங்களும் ஒன்றா அந்த டூயட் பாட்டுக்கு ஆடி இருந்திருப்பீங்களா, ஸோ அதையும் சேர்த்து வேறு அனுப்பியிருந்திருப்பார். இங்கே நீங்கள் ரூமை விட்டு வெளில வந்துட்டு
அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்வெல்லாம் வேற வருது, அதை தொடச்சிட்டு வேற வரீங்களா? நீங்கள் அப்படியே அனலாட்டம் இங்கே கொதிக்கிறாரு ஜேகே. ஏய், எதுக்குடி அவன் ரூமுக்கு போனேன்? அது மட்டும் இல்லாமல் எதுக்கு உனக்கு வேர்க்குது இப்போது? சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் இல்லை. சந்தேகம்னா நான் அதை மனசில் தானே வச்சுருக்கணும். எதுக்கு நான் உன்ட்ட மூஞ்சிக்கு நேராக கேட்கணும்? கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் என்ன பண்ண? அதான் உங்கள் மொபைல் இங்கே. அது எதுக்கு உனக்கு? அது எங்கேயும் தூக்கி போட்டவோ நீ சொல்லு முதல்ல. அதை முதல்ல எடுங்க. நீ முதல்ல சொல்ல புரியா இல்லையோடி? எடுத்தால் தானே சொல்ல முடியும். இது வேறு எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த மனுஷன் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சா அவரோட மொபைல் எடுத்து வந்துருப்பாரு. எடுத்துட்டா என்ன? ஆன் பண்ணுங்க, என்னமோ மொபைல் டேட்டா. அது ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணால் ஏதோ நிறைய மெசேஜஸ்லாம் வருது. அதுலேருந்து தேக்கிட்டேருந்து 2 வீடியோ வந்திருக்கும். தேங்கிட்டேருந்து ஏதோ வந்திருக்கா மெசேஜ் ஏதாவது. அதான் ஆன் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்கள். என்ன வீடியோ அனுப்பியிருக்கான்? என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபஸ்ட்டு கடைசியாக உள்ள வீடியோ, அந்த டயலாக் நீங்கள் பேசியிருப்பீங்களா, அது ஆக்சுவலாக கம்மியான எம்பி போல். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு லோட் ஆகியிருந்திருக்கும் அந்த மனுஷன். ஸோ இதை தான் நீ இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டுருந்தியா? ஆமாம் 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 ஆமாம். எப்படி நான் நல்லா நடிக்கிறேன்னா? செம்மையாக நடிக்கிற. இரு ஒரு நிமிஷம். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உனக்கு அது தெரியாதே, நீ தான் மொபைல் கூட வச்சில்லையே, அப்புறம் எப்படி? ஹலோ, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்போது? உனக்கு பேசிக்காகவே அது என்னன்னே தெரியாது, சொன்னாலும் புரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு மூஞ்சில் கரியலி பூசுறதுக்கு தான் கற்றுக்குவேன் நானோன்னு உனக்கு இப்போது இந்த வீடியோ வச்சு காமிச்சிருக்கா பார்த்தியா? அது ரீலு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை காட்டுறீங்க. இதே அடி காட்டினேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பேக் அமுத்திருப்பார். பார்த்தா இன்னொன்று ஒரு வீடியோ வந்திருக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவும் கிளிக் பண்ணுறாரு. ஸோ அதில் பார்த்தா தெய்வம் நீங்களும் ஆடுற மாதிரி வெடுக்குன்னு அப்படியே அந்த மனுஷன் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மேலே தானே ஃப்ளோர் இருக்கும். ஸோ தெய்வங்களோட ரூம் அங்கே தானே இருக்கும். நீங்கள் அப்படியே டக்குன்னு மேலே பார்க்குறீங்க. ஏய் என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே காண்டாயிட்டாரு. என்னடி இது அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஐயோ அதை மட்டும் அனுப்புன்னு சொன்னால் கிராதக கம்யூனிட்டி இதை அனுப்பி உசரம் வாங்கிவிட்டாடே என்ன பண்ண போகிறானோ சமாளி அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டேன். இது என்னது? அவன் வேற உன் கூட சேர்ந்து வர ரீல், அதுவும் இந்த பாட்டுக்கா? இல்லை எனக்கு புரியலை. ஏன்டி நீ ரீல் பண்ண சரி, நான் ஆசைப்பட்டது நான்டி. என் கூட முதல்ல பண்ணாமல் இதுக்கு நீ அவன் கூட பண்ணது தான் பண்ண. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்தி அந்த மாதிரி பாட்டோ, இல்லை ஏதாவது அக்கா தங்கச்சி இல்லைன்னா அண்ணன் தம்பி சாங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு தொலைய வேண்டியதானே. இது என்ன பாட்டு? இது என்ன லைனை ஓடுது? இல்லை எனக்கு புரியல. இல்லை வெறுப்பேற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறியா? சத்தியமாக எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வையான் என்னது இது? அதுவும் சார பாம்பை சட செஞ்ச இடம் எல்லாம் உனக்கு தாங்கிற மாதிரி வருது. அது பாட்டுக்கு நாங்கள் 2 பேரும் ஆடணும், அதெல்லாம் நல்லா விளக்கென தெரியுது. ஏன் இந்த பாட்டுக்கு ஆடணும்? ஏன் வேறு பாட்டே இல்லையா? இந்த பாட்டெல்லாம் நீ ஏன் கூட ஆட வேண்டியது. அதை விட்டுட்டு அவன் கூட ஆடுற. உனக்கு தெரியும்ல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. யாருக்கும் தெரியாது. அதனால என்ன? ஏன் இவரு கூடலாம் நான் ஒன்றாலாம் ஆடக்கூடாதுடி. நான் ஆட விட மாட்டேன்டி. என்ன பண்ணுவியா? என்ன பண்ணுவியா? பார், இதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சரி, இல்லை அப்பயும் கிடையாது தான். இப்போல்லாம் உன்னை சுத்தமாக வாய்ப்பே இல்லை. இதுக்கு தான் சிசி என்னை விட்டுட்டு வர போனியா நீ? ஐயோ தொக்க வர மாட்டி விட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே குலதெய்வம் அப்படியே இங்கேருந்து நடந்து வருது. ஸோ தெய்வம் எப்படி மச்சான் வீடியோ சூப்பரா அப்படிங்கும்போது அப்படியே நெருப்பாக இங்கே பார்க்குறாரு ஜேகே. ஏன் அப்படி இல்லையா? இவனுக்கு டேஸ்ட் இல்லை வையன். விடு அவர் அப்படியே அதை கிளிக் பண்ணி காட்டுறாரு அந்த வீடியோவை. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்து மறைக்கிறீங்க. இது ஏன் அவனை அனுப்ப சொன்னேன்? ஓ அப்போ நீ மறைச்சி தான் அனுப்ப சொல்லியிருக்க. ஐயா தான் தப்பாக அனுப்பிவிட்டார் அப்படி தானே? பாரு, நான் என்னதான் இருந்தாலும் மீடியாவில் இருக்கேன். அவன் பப்ளிக்கில் தான் போஸ்ட் போடுவான். அப்படி இருந்தாலுமே நான் பார்த்துருப்பேன் தான். நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. டேய், ஒன்று யாரா அந்த பாட்டுக்கு அவளோட ஆட சொன்னது? ஒன்று யாரா ஆட
சும்மா ஆனண்டா, இது வந்து நார்மலாக எடுத்துக்கோ, இதில் என்ன இருக்குது, ஏன் இந்த மாதிரி அண்ணா கப்பல்ஸ்ன்னு நினைப்பா, அப்படிலாம் கிடையாதுடா, நீ வேறடா ஜேகே, இது மாதிரிலாம் நினைக்காத, உன் ஆள் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையா, ஐயோ உன்னை எப்படி வர, சரி நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த வீடியோவை தூக்கிட்டு போயிட்டு உன் ஆளுக்கு காட்டுறேன், ரியாக்ட் பண்ணாமல், ஏன் என் தேவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோயா, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஐயோ குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். நீங்கள் அவர் அப்படியே தேவங்க வந்து உங்களை பார்த்துட்டு ஏதாவது சொல்லி அவன் நிப்பாட்டாண்டி, என் வாழ்க்கையை மட்டும் கெடுத்தல சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்து சொல்கிறீங்க. அடி பாவி, நீ கேட்டது எல்லாத்துக்கும் செஞ்சடா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு ஜேகேயை போய் பிடிக்கிறாரு. ஜேகே வேற நல்லா பயில்வான் மாதிரி இருக்காரா, பிடிச்ச ஒரே தள்ளு தான், அந்த மனுஷன் தபக்குன்னு வேற கீழே வேற விழுந்துருப்பேன், டே வேணாண்டான்னு பிடிச்சி தள்ளுறாரு. ஆனாலுமே இங்கே ஜேகே அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிட்டாரு, நாக் பண்ணுறாரு. அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கு, அப்படியே டக்குன்னு உள்ளே போகுது, உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதும் பக்கத்தே தேவங்கன்னு நின்றுப்பாரு. அவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பதுங்கி வெக்கப்படுது. ஸோ இங்கே உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா அப்படிங்கிறாரு. வாயை மூட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு வாயில் மூடிட்டாரு. அந்த பொண்ணு அப்படியே ஜேகே பார்க்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அந்த மனுஷன் வந்து மொபைலில் அந்த பொண்ணுக்கு வீசிட்டாரு, அதாவது தூக்கி போட்டார். அந்த பொண்ணை டபக்குன்னு பிடிச்சிருக்கோம், என்னது அவர் ஏன் வாயை மூடுறாரு, என்ன அப்படி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அதை கிளிக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா சார பாம்பு சடை அந்த பாட்டு ஓடுது. அப்படியே அந்த பொண்ணு இதில் நிற்கிறது பையனா அப்படிங்கிறா. அவளே தான். இப்போ தேவங்க பார்க்கணுமே, ஐயோ அப்படியே தேவங்க அந்த பொண்ணு பார்க்குது, அப்படியே அழுக, கண்ணெல்லாம் தாரையாக ஊற்றுது அந்த பொண்ணுக்கு. நீ வேறடி, சும்மா தாண்டி பண்ண, நிஜமாக கிடையாதுடி, உன் மேலே சத்தியமாடி, இப்போ பாரு எனக்கு உன் மேலே காதல் இருக்கிறதால தாண்டி எங்கள் அப்பாவை எதிர்த்துட்டு கூட உனக்கு வந்து நான் வந்து பொண்ணு கேட்க சொன்னேன், என்னடி நீ கூட புரிஞ்சுக்காம என்ன நீயே புரிஞ்சுக்கலான்னு யாரடி புரிஞ்சுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமாளிக்கிறாரு. சாவுடா, எனக்கு கொளுத்தி விட்டல, நீ வெந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த மனுஷன் கிளம்பி போயிட்டாரு. நிஜமா இப்போ ஜேகே அப்படியே காண்டாகி அப்படியே கடகடன்னு அவரோட வீட்டுக்கு தான் வராரு. பார்த்தா தேவங்களோட வீட்டில் நீங்கள் இல்லை, வயான் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. எங்கே இந்த சிசி, முதல்ல நீ வந்துரு, இந்த பாரு இந்த பச்சைக்கிளி எல்லாம் வாங்க என் கண்ணு முன்னாடியே வந்துருங்க, நான் கொல்ல காண்டில் இருக்க வந்தேன்னா பச்சைக்கிளி சூப்பு தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே காண்டில் சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஆக்சுவலாக தேவங்களோட வீட்டில் தான் ஒழிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு பயமாக வர எப்படி இடம் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிச்சன் அது இதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டே இருக்காரு. பட் ஸ்டில் நீங்கள் கிடைக்கவே கிடையாது. எங்கே போனேன் அப்படின்னாலும் டபக்குன்னு வந்து நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவங்கோட அம்மா. என்னடா எது வேணும்டா, ஏதாவது வேணும்னா சொல்லுடா, நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அவளை பார்த்தீங்களா, யார் வயனை பார்த்தீங்களா, இல்லையேடா, அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, என்ன காரியம் பண்ண தெரியுமா, ஐயோ அம்மா கிட்டே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இப்படி காதில் வாங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்ன பண்ணா, இதை பாருங்க என்ன பண்ணி தொலைச்சிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வரை காட்டுறாரு. ஸோ காட்டினதோ அழகாடுதுரா ரெண்டும் பாரு, அவங்க அழகாக சிரிக்கிறானே அதில் ஒயனதில் அழகாக வைக்கப்படுறாள். ஐயோ அப்படியே இங்கே ஜேகே பார்க்கணுமே, இன்னும் நல்லா காண்டாயிட்டாரு. அம்மா கப்பலே மாறி இருக்கு, அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது வேற ஒரு பொண்ணோட, நான் இவளை காதலிக்கிறேன், நான் காதலிக்கிற பொண்ணோட உள்ள ஜல்சா பண்ணுறான், உனக்கு அது தெரியல, அழகாக பண்ணுறாங்க அழகாக ஆடுறாங்க, அதில் வெக்கப்படுறான் வர, நீ அதை நோட் பண்ணிட்டு சொல்கிற, நீலாம் ஒரு தாயாமா அப்படிங்கிறாரு. இல்லை என்னடா இருக்குது, சின்ன வயசுலேருந்தே அதுங்களை பற்றி எனக்கு தெரியும், அதுங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாதுடா, நீ வேறு சந்தேகம்லாம் படாது. சந்தேகமா இருந்தாலும் எனக்கு எரிச்சல் ஆகுது, நான் சந்தேகப்படலை தான், எனக்கு தெரியும் வயனையும் அவனை பற்றியும், இருந்தாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியலம்மா. எங்கம்மாவ இதுக்காக தான் நீ அவளுக்கு காண்டாகிறன்னா,
அவர் என் கண்ணுக்கே தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன் நீ. அவங்க அம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காண்டாக இருக்காரு. பட்டா அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்பும் போது பார்த்தா ஒரு டின்னுக்கு பின்னாடி நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஹிண்ட்டு கொடுக்குறாங்க. ஐயோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா பதுங்கி இருந்திருப்பீங்க. என்ன போய் தேடு, போ அவளை தேடு. இங்கே தாம்மா இருக்கா, சத்தியமாக வேறு எங்கே போயிருக்கவும் வாய்ப்பே கிடையாது. என் கண்ணில் மாட்டாமையா போயிடுவா, மாட்டாமையா போயிடுவா இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே சர்ச் பண்ணிட்டே இருக்காரு அவங்கள. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கொலுசு வந்து லைட்டாக எப்படி சொல்கிறதுன்னா கால் வலுக்கும். டப்புக்குன்னு நீங்கள் அப்படியே இப்படி காலை இருத்து அப்படியே இப்படியே அந்த மறைச்சி வச்சுருந்துருப்பீங்க பாருங்க, சலுக்குன்னு சொல்லிட்டு கொலுசு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவர் அப்படியே அந்த சைடு திரும்பியிருப்பார். அவங்க அம்மா வேணுங்கன்னே அந்த சைடில் வந்து சலக்கல்னு சொல்லிட்டு அந்த கொலுசு ஆட்டுறாங்க. இல்லை, அம்மாவோட கொலுசு சுத்தமும் இப்போ வந்த கொலுசு சுத்தமும் வேறையாச்சே. அப்போ அவள் இங்கே தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலுசு அந்த டைரெக்ஷன், சத்தம் அந்த டைரெக்ஷன்லேயே அப்படியே போயிட்டுருக்காரு. ஸோ அந்த டின்கிட்ட போகும்போது டே இந்தடா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே டப்புன்னு திசை மாற்றி விட்டுருப்பாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூச்சு விட்டுறீங்க. வெடுக்குன்னு அந்த மனுஷன் கையை பிடிச்சி இழுத்து மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காகி அப்படியே நிற்க ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. வாடி அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு உங்களை தரன்னு அழைச்சிட்டு போகிறாரு. விடுங்க கை வலிக்குது எனக்கு விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ விடுறா அவள் தெரியாமல் பண்ணிட்டாடா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அந்நியம் பைசாங்க சோப்பில் ஆகி நிக்கோ நிக்கோ நீ bang 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 bang.